என் துவக்கிலிருந்து வர்ற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது என் தலைவன் மேல சத்தியமா ஆணையா என் தலைவன் சொல்லுது. உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தோட்டாவை விட வலிமையான. நீங்கள் ஒரு அடிமை தேசினத்தின் உரிமைக்கு போராட வந்த ஒரு புரட்சியாளன் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும். நீங்க ஒரு கட்சி, அதில் ஒரு தொண்டை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க மேடையில் ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட. இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சினா கட்சி விட்டு போயிட்டே இருக்கு. அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே, அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலையே, அதுக்கு எதிராக இது தொடங்கப்படலை. அவர்கள் விமர்ச தாங்கிக்க. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட தொடரும். உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. இது நெல். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையும் ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். இது ஹிட்லர். எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்று பொருள். கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால், யாரோ ஒருவன் எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். சொன்னால பேசினாலும் வட்டியிலே சோறு வப்பா. அப்படி நம்மளை திட்டி திட்டி பேசி நம்ம வட்டியில சோறு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டு கூட எங்க அண்ணன் சொன்னேன், பல்லு விலகிட்டே பேசலாம். எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்னு நீ இல்ல வாக்கு சீட்டிக்கிட்டான். வாக்கு இல்லை, எதிர்கால என் தலைமுறையின் வாக்கை, அதை பாதுகாக்க போயிட்டு வீட்டுக்கு நான் உழைக்கிறேன். அது நாட்டை காப்பாற்றணும். அப்ப நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும். ஒவ்வொரு வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். இது ரெண்டும் நல்லா இருக்குன்னா ஒரு வழிதான் இருக்கு. ஒரே ஒரு ஓட்டு விவசாயி கேட்டு போய்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போடுங்க, அவ்வளவுதான். வணக்கம். பல்லு காய்கறி வெட்டி பசிக்குது, சமைக்கணும். இந்த பாருங்க அரிசி காய்கறி வெட்டி சமைக்க போறேன். உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைக்கிறாங்க, உணவிட்டவரை நினைக்க வேணாமா? கொஞ்சம் நினைங்க, கொஞ்சம் நினைங்க. ஒரே ஒரு வாக்கு விவசாயி.